சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்வோம். அவர் எப்போதும் நம்மோடு இருக்கிறார். ஒரு பரிசுத்தம் உள்ளவர். பரிசுத்தமாக இருக்கிற நம்ம பரிசுத்தம் உள்ள கர்த்தரை நம்ம பரிசுத்த அலங்காரத்துடனே எப்பொழுதும் நம்ம தொழுது கொள்வர்களாக இருப்போம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். நம்மளுடைய எல்லா சகல தேவைகளையும் நன்மைகளையும் அன்றாட நாட்களில் நமக்கு கர்த்தர் செய்து கொண்டே இருக்கிறார். பரமண்டல ஜபத்தில் கூட நமக்கு அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக. நீங்கள் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றென்று உள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னித்தள்ளும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையகளே. இந்த ஜெபத்தை நாமும் அனுதினமும் ஏறெடுப்போம், நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஆமென். அல்லேலூயா.